வாட்ஸ்அப் ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. ஒரு விஷயத்த பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பதிவு. லைஃப்பில் ஒரு ரொம்ப முக்கியமான வார்த்தை ஒன்று இருக்குது. நோ, முடியாது அப்படின்றது. இந்த முடியாது, நோன்றது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குது அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் இந்த நோ, இல்லை முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு டைம் பீரியடில் எல்லாருக்குமே புரியும். சின்ன வயசுலேருந்தே நீங்கள் நிறைய விஷயத்துக்கு எப்படி பழகியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, முடியாதுன்னு சொன்னால் அடிப்பாங்க, முடியாதுன்னு சொன்னால் ஏதாச்சும் ஏசுவாங்க, இல்லை முடியாதுன்னு சொன்னால் ஏதாச்சும் நினச்சிப்பாங்களோ, இல்லை முடியாதுன்னு சொன்னால் ஏதோ தப்பாயிடுமோ அப்படின்னே நம்ம வளர்ந்துருப்போம். எந்தெந்த இடத்துல முடியாதுன்னு சொல்லணும்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே முடியாதுன்னு சொல்கிறது நம்மளை ஒரு விதமாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறது இருக்கா. அந்த ஒரு வார்த்தை எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறோன்றத பொறுத்து இருக்கு. ஒரு தனிப்பட்ட மனுஷனு வார்த்தை சுதந்திரம்ன்றது எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. யாருமே இதுதான் பேசணும், இதுதான் பேசக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது. முடியாதுன்னு சொல்கிறதுனால நம்ம பலகீனமோ, இல்லை முடியாதுன்னு சொல்கிறதுனால திமிரு பிடிச்சவங்களோ அப்படி கிடையாது. ஒரு சில விஷயம் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு இந்த நோன்ற ஒரு வார்த்தை ரொம்ப மேஜராக ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், லைஃப்பில் முக்கியமான ஒரு பர்சனலாக இருக்கட்டும், இல்லை அஃபிஷியலாக இருக்கட்டும், இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்டே இருக்கட்டும், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பமாக இருக்கலாம், இல்லை உங்கள் வேலையில் நீங்கள் இருக்கிற இடமா இருக்கலாம். எந்த இடத்துல இந்த முடியாது, இல்லை இந்த நோ அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் நோ சொல்கிறீங்கன்னா பல பிரச்சனைகளையும் பல இன்னல்களையும் தடுக்கலாம். ஒரு விஷயம் சரியாக இருந்தால் அதுக்கு நோ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா மறு யோசனை வேணவே வேணான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி யோசிச்சுட்டு 2வது யோசனையாக அவங்க அப்படி நினச்சிருவாங்களோ, இல்லை இப்படி எடுத்துப்பாங்களோ, இல்லை நம்ம கேரக்டரை இப்படி அசசினேட் பண்ணுறாங்களோ, இல்லை நம்ம தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடுவோம், இல்லை நம்மளை திமிராக நினச்சிப்பாங்களோ அப்படி நீங்கள் யோசிச்சுக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அந்த இடத்துல நீங்கள் எஸ் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது பல பிரச்சனையை உருவாக்கி விட்டுடும். அது பல பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுடும். அட் லாஸ்ட் யார் ஹேண்டில் பண்ண போகிறான்னா நீங்கள் தான் அதை ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு சில விஷயத்த அங்கே தவிர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாரோ ஒரு இடத்துல உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க இருக்கலாம், ஏதோ ஒரு காசு கேட்குறாங்க, ஏதோ அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதனால் உங்ககிட்ட கேட்குறாங்க. உங்ககிட்ட இருக்குன்னு நினச்சி ஒரு இடத்துல உங்களை கேட்குறாங்க. அப்போ உங்ககிட்ட இருந்துட்டா ஓகே. உங்ககிட்ட இருந்துட்டு நீங்கள் சரி ஓகே, நம்மளால் இந்த மாதம் இதை இருக்கிற காசில் இதை பண்ண முடியும், மிச்சம் இது சேவிங் காசு தானே, உங்கள்கிட்ட உதவலாம் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு தோணிச்சுன்னா அந்த இடத்துல கொடுங்க. அது இல்லாமல் இருக்கிற காசை இதை வச்சு தான் இந்த மாதம் ஓடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் எடுத்து வழங்கிட்டா அது கண்டிப்பாக நீங்கள் தான் அந்த திருப்பியும் போய் அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு யோசனையாக இருக்கும். ஏன்னா அவங்களே கஷ்டத்தில் தான் கேட்டிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட இல்லை, நீங்கள் யார்ட்டையாச்சும் தான் போய் கேட்கணும். ஸோ அந்த இடத்துல இல்லைன்ட்டு நீங்கள் சொல்லிடலாம். இல்லை என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி சப்போஸ் ஏதாச்சும் வேறு ஒருத்தவங்க உங்கள் லைஃப்பில் ஒரு சில முடிவுகள் அவங்களா வாண்டடாக எடுக்கிறாங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையை சார்ந்த முடிவுகள் அவங்களா வாண்டடாக எடுக்கிறாங்கன்னா, அதில் பல யோசனைகள் இருக்கும், பல கருத்துக்கள் இருக்கும், பல ஆர்கியூமெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த நோ சொல்கிறதுக்கு எதனால் ஒரு ரீசன் இருக்கணும். இதனால் நான் இவங்களுக்காக தானே அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க, சரி நம்மளை இப்படி நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டா சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அடுத்த வரப்போகிற எதுவாக இருக்கட்டும் அதோட பிரச்சனைகளும் உங்களதாக தான் இருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லைஃப்பில் ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, இல்லை ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பார்க்குறீங்க, எந்த ஜெண்டராக இருந்தாலுமே லவ்ன்ற ஒரு விஷயம் கூட மனசார பிடிச்சி உங்களுக்கு அவங்க கூட வாழணும்னு தோணும் போது அங்கே எஸ் சொல்கிறீங்க, ஓகே. ஏதோ ஒரு வகையில் அவங்க நெருங்கி இருக்கிறதுனால அங்கே நோ சொல்ல முடியாமல் சரி எஸ்ன்னு லவ் தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு நீங்களாக போய்ட்டு அதுவும் ஒரு விதமாக போகும். அது உங்கள் திருமணமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முதல்ல உங்களோட சம்மதம் தான் இப்போ யாராக இருந்தாலும் திருமணம் செய்ய போகிறவங்க யாராக இருந்தாலுமே சரி, முதல்ல அந்த கல்யாண வாழ்க்கையை வாழ போகிறவங்களோட சம்மந்தம் தான் ரொம்ப முக்கியம். அது பொண்ணாகவும் இருக்கட்டும், இல்லை ஆணாகவும் இருக்கட்டும், அவங்களோட சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். எந்த சம்மதமும் இல்லாமல் 10 பேர் பேசி அவங்களே ஒரு முடிவு எடுத்து இது உனக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி அங்கே நீ சரின்ட்டு தலையாட்டிட்டேன்னா, உனக்கே விருப்பம் இல்லாமல் ஒரு திருமண வாழ்க்கையில் சரின்னு சொல்லிட்டு
உள்ளே போகிறதுன்றது வந்து ஒரு விதத்தில் சரி கிடையாது. ஏன்னா வந்து நாளைக்கு வரப்போகிற போகிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா, இவங்களாலன்னு மற்றவங்கள கை காட்டுற நிலைமைக்கு ஆளாயிடும். அதோட பிரச்சனையோட அனுபவம் உனக்கு மட்டும் தான் இருக்கும். இதுவே நீ தேர்ந்தெடுத்துட்டு உனக்கு சரியா பட்டு அது தப்பா போனாலும் சரி, அது சரியா இருந்துட்டாலும் சரி, அது எல்லாமே உன்னையே சார்ந்து இருந்துரும். ஓகே, நம்ம இப்படி பண்ணதுனால தான், இல்ல இப்படி இதனால தான், இல்ல ஏதோ ஒரு காரணம்னால தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அப்படி போயிடும். இதே வேலைய எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில இடத்துல இந்த வேலைய வந்து இது பண்றதுக்கு இவ்வளோ நாள் ஆகும், இல்ல இது ஆகும். ஆனா வேற டீம் மெம்பர்ஸ் இல்ல வேற இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னலா அவங்க கிட்ட நீங்க வந்து என்ன சொன்னாலும் சரின்ட்டு ஆட்டு மந்த மாரி தலையாட்டிட்டீங்கன்னா, அது அன்னைக்கு அந்த டெட்லைன்க்குள்ள நீங்க குடுக்க முடியலன்னா வந்து பிரச்சனையில மாட்ட போறது நீங்களா தான் இருப்பீங்க. உங்க மேல வந்து நீங்க இருந்து இந்த வேலைய சரியா பண்ணி முடிக்கல. நீங்க தரேன்னு சொல்ட்டீங்க, இல்ல தரல. நீங்க தான் சரின்னு சொன்னீங்க. ஆனா என்ன இந்த டைம்க்குள்ள தரலன்னு எல்லா ப்ளேமும் உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே சில விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா, அந்த இடத்துல முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஸோ இதனால என்னன்னா, முடியாதுன்னு சொல்ல வேற இடத்துல வந்து நோன்னு சொல்லிடுங்க. அந்த நோன்ற வார்த்தைக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு. ஐ பிலீவ் தட். ஐ ஹோப் யூ வில் நோ தட். அவ்வளோதான். தேங்க் யூ.